ஷோ தூக்கம் வர மாட்டேது. என்ன இங்க காத்தே வர மாட்டேது, ஒரே புழுக்கமா இருக்கு. போஸ் அம்மா, என்ன போஸ் இன்னும் தூங்கலையா? படுத்துட்டேம்மா. ஆனா இங்க ஒரு மாதிரி கசகசன்னு காத்தே வராம இருந்துச்சு, அதாம்மா தூக்கம் வரல. உன்னால தூங்க முடியலன்னு எனக்கு தெரியும் போஸ். அதனாலதான் உனக்கு அம்மா உன்னை கொண்டு வந்திருக்கேன், நீயே பாரு. ஏர் கூலர். ஏர் கூலரு? மா டேய், இத போட்டுட்டு நல்லா தூங்குடா. ரொம்ப தேங்க்ஸ்மா. மா நல்லா காத்து வருதுமா. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கு. ஏய், தலகாணி கொண்டு வந்தல, குடுறி அவன்கிட்ட. போஸ், எப்பவுமே காலுக்கு ஒரு தலைவாணி வச்சுப்பல்ல, இந்த காலுக்கு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படியும் உங்ககிட்ட கேக்குறதுன்னு இருந்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ஏய் 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 காவியா, காவியா, ஏய் காவியா, ஏய் என்ன பண்ற காவியா? பார்த்தா தெரியல, நீங்க கொண்டு வந்த ஏர் கூலரையும் தலகாணியையும் என் ரூமுக்கு கொண்டு போக போறேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவன் தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லி நான் ஜெயில இருக்கிறதுக்கு ஈக்குவலா அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் இங்க இருக்க வச்சிருக்கேன். நீங்க என்னடானா ஏர் கூலர் வச்சுக்கோ, பாய போட்டு நல்லா தலகாணியை போட்டு படுத்துக்கோன்னு சொல்லி அவனை சொகுசு பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இருந்தா நம்ம தண்டனையில இருக்கோங்கிறது உங்க பையனுக்கு எப்படி உரைக்கும்? இன்னமும் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய் ஏய் காவியா, ஏய் ஐயோ மா, எனக்கு அவன் மேல வர கோவத்துக்கு. இங்க பாரு, பல கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரே வான்சிடிவ. இவ கிட்ட அடங்கி போனா உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பொறுமையா போயிட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கோ. ஆவுனா இதே சொல்லிடு. என்ன அப்பதா கண்ணு தெரியுதா இல்ல வெறும் பேப்பர் படிச்சுக்கிறியா? கண்ணாடி முன்னாடி எடுத்துக்கோறவா? டேய் ஓய வச்சு சும்மா இருடா. இது என்ன எனக்கு வயசாகி போச்சு? வெறும் 83 தானே. ஆமா, உனக்கு அந்த வயசு ரொம்ப கம்மி தானே. அம்மாச்சிட்டு பாட்டி வாங்க போறேன் அப்ப. அம்மாச்சி தமிழ் வருது பாரு. அம்மாச்சி, நான் காலேஜுக்கு புறப்படுறேன். அண்ணே மா. போலாமா? போலாமா? ஏண்டி எங்கடி உன் புருஷன்? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன், உன் புருஷன் எங்க? அவரு மேல இருக்காரு அம்மாச்சி. அது சரி, கீழே புரட்டு வரும்போது அவனையும் சேர்த்து கூட்டு வர்றது இல்லையா? 2 பேரும் சோடியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்களே என்ன சோடியா கூட்டிட்டு போய் காலேஜ்ல இறக்கி விடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீ பாட்டுக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்ட. அப்புறம் எப்ப காலேஜ் முடிஞ்சு வருவ? எப்பயும் போலதான் அம்மாச்சி, 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துருவான். ஏய் உன்னையா கேட்டேன், அவகிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ பதில் சொல்லட்டும், நீ பேசாம இரு. சொல்றி எத்தனை மணிக்கு வருவ? 5 மணிக்குள்ள வந்துருவேன் அம்மாச்சி. சரி, சேதுவா நான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி வைக்கிறேன். வந்ததும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பாண்டி கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா 2 கோயில்லையும் நான் அர்ச்சனை பண்றேன்னு வேண்டி இருக்கேன்டி. 2 கோயில்லையும் மாலைய வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. ஏய் டிக்கெட் வாங்கிட்டியாடா? அப்பதா அதெல்லாம் டிக்கெட். என் பேரனுக்கு இங்கிலீஷ் படம்னா ரொம்ப பிடிக்கும்டி. ஏதோ இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்காமா, அத கண்ணாடி போட்டுட்டு தான் பாப்பாங்களாமா. வந்து வந்து போகுமாமே. அப்பதா அது வேற ஒண்ணும் இல்ல, திருடி படம். என்னது திருடியா? என்னடா அது? என்ன திருடியோ? அது ரொம்ப நல்லா இருக்குமாம்டி. அந்த படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி இருக்கு. நீங்க 2 பேரும் போய் படத்தை பார்த்துட்டு இந்த மலை மேல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போய் ராத்திரி சாப்பாட சாப்பிட்டுட்டு லேட்டா வீட்டுக்கு வாங்க. சரியா? இதான் நான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கிற பிளான். என்னடி குறுகுறுன்னு பாக்குற? இதெல்லாம் எதுக்கு அம்மாச்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்கிய. கோயில் குளத்துக்கு போறது, சினிமாவுக்கு போறது, சாப்பிட்டு வர்றதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. அத எதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கேக்குற? என்னடி? நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு உங்களுக்கு யாரு சொன்னது? அப்படி போடு அருவாள். அம்மா, தமிழ் செல்வியா கொக்கா மானும் சூடு சொரணைக்கு மொத உருவமும் அவதாமா. நீ என்ன எப்படி சொல்லிருக்க? நீயும் சேது ஒண்ணு சேரணும் தானே. நேத்து உங்க கல்யாண நாள் அன்னைக்கு பரிகாரம் பண்ணி கல்யாணத்தை நடத்தி ஊருக்கே விருந்து போட்டோம். அப்புறம் அன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமண நாடகம் நடத்தி மாலையெல்லாம் வாங்கி மாத்தி போட்டதுல அதுக்கு தானம்மா. நீ என்ன அண்ணன் சேர்றன்னு சொல்லிருக்க? கண்ணாடியை திருப்பினா எப்படிமா ஆட்டோ ஓடும்? என்ன தமிழ் பாத்துக்கிட்டு இருக்க? ஒரு பதில் சொல்லு. அண்ணே, கோவில்ல பரிகாரம் பண்ணிட்டா பிரிஞ்சிருந்த 2 மனசும் ஒண்ணு சேர்ந்துரும். 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துருவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துல கோட்டே தேவையில்லையேன்னு எல்லாருமே கோவிலுக்கு போய் 10 பேருக்கு கல்யாணம் நடத்தி வைக்கலாம், ஊருக்கு சமபந்தி போடலாம், வள்ளி திருமண நாடகம் நடத்தலாம். அப்புறம் நம்ம ஊர்ல விவாகரத்து வழக்கே நடக்காதேன்னு. அப்படி சொல்லுடி. நேத்து நடந்ததெல்லாம் ஏதோ சம்பிரதாயம், அதுல என்ன கலந்துக்க சொன்னீங்க. பெரியவங்க எல்லாரும் சொன்னதுனால நானும் கலந்துகிட்டேன். மத்தபடி என் மனசுல அது என்ன மாற்றத்தையும் ஏற்படுத்தல. நான் யார் கூடயும் சேர்ந்து வாழவும் விருப்பப்படல. ஐயோ அதே, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. வாங்கண்ணே, வராமாச்சு. சரி போலாமா? அக்கா வாங்கக்கா. தமிழ் செல்வியா கொக்கா? அவ அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுத்துருவாளா? 1000 தான் இருந்தாலும் அவ கிராமத்துக்காரி. சொன்ன சொல்ல அவள லேசா மறந்துடுவாளா? என்னடி உன் அக்கா அப்படி சொல்லிட்டு போறா? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன் அம்மாச்சி, அக்கா பிடிவாதமா இருக்கா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, அண்ணன் வந்துட்டாருடி. நம்மள பார்த்தா கோவப்பட போறாரு. வா போயிடலாம். ராசாங்க அது வந்து அத நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சேது, நீ வருத்தப்படாதயா, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா அவ மனசு மாறும். மாமா, நீங்க வாய் விட்டு மன்னிச்சிரேன்னு சொல்லியுமா
எங்க அக்கா முடியாதுன்னு சொன்னா அக்கா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா மாமா. நான் ஓவரா பேசுறதுனால தானே இன்னைக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கா. தப்பு என் மேலதானே இருக்கு. அன்னைக்கு நான் பேசின பேச்சு அப்படி. நான் மன்னிச்சிருன்னு சொன்னதும் அவ மன்னிச்சிடணும்னு எதிர்பார்த்துன்னு வச்சுக்கோ. என்னை விட கல்லஞ்சக்காரன் யாருமே கிடையாது. இப்ப நீ சொன்ன பாரு 100 வார்த்தைப்பா. இந்த மாதிரி விஷயத்துல ஒருத்தவங்க நம்ம மன்னிப்பு கேட்டத சரி நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னத நம்ம நினைக்கப்படாதுப்பா. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்ககிட்ட இருந்து மன்னிப்பு நம்ம வாங்கிடணும். மாப்ள தமிழ்கிட்ட இருந்து மன்னிப்பு வாங்குறதா விஷயம். அதை எப்படி வாங்குறது முதல்ல அதை சொல்லுங்க. மாமா நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது ஏதாவது ஒரு புடிச்ச வகையில ஒரு வித்தியாசமான ஏதாவது முறையில அவளுக்கு வெளிப்படுத்துங்க மாமா. அப்படி பண்ணா அவ மனசும் மாற வாய்ப்பு இருக்கு. கரைப்பான் கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவ மனசும் மாற வாய்ப்பு இருக்குல்ல மாமா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மன்னிப்பு கேக்குறது? எந்த மாதிரி சொல்ற தம்பி? அந்த பிள்ளைக்கு பிடிச்சத ஏதாவது நீ வாங்கி கொடுப்பா. பிடிச்ச மாதிரினா என்னத்த வாங்கி தர சொல்றீங்க? ஏப்பா அந்த பிள்ளையோட புருஷன் நீதான். 2 வருஷம் அந்த பிள்ளையோட குடும்பம் நடத்திருக்க. அந்த பிள்ளைக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்ற விஷயத்த உனக்கு தானப்பா தெரியும். அவளுக்கு பிடிச்சதுன்னா அது ஒரே விஷயம், படிப்பு மட்டும்தான். அதாவ ஏற்கனவே காலேஜ் போய் படிச்சிட்டு இருக்கால. எங்க அப்பா பீஸ் எல்லாம் கட்டிட்டாருல. இதுக்கு மேல என்ன செய்யறது? இதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கணும். மாமா அக்காவுக்கு சேலைனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இது சூப்பர் மேட்ல. பேசாம மாப்ள 1 லட்சம் கலர்ல பட்டு புடவை, 10 லட்சம் ரூபாய் பட்டு புடவை ஏதாவது வித்தியாசமா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த பட்டு புடவை வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்டு அப்படியே அசத்தி போடு மாப்ள. யாரு உங்க தங்க? அதுவும் விலைய பார்த்து அசந்து போய் மன்னிச்சிருவான்னு சொல்றியா? அப்படியெல்லாம் தமிழ மயக்க முடியாது மாமா. பண விஷயத்துக்கெல்லாம் மதிப்பே கொடுக்க மாட்டா. ஏப்பா தமிழுக்கு சேலத்தை முடிக்கும்னு தானே சொல்லிருச்சு. சேலன்றது பொம்பளைகளுக்கு சென்டிமெண்டான விஷயம். காஸ்ட்லியா வாங்கினாலும் சரி கம்மியா வாங்கினாலும் சரி சேலைய வச்சு அப்படியே சென்டிமெண்டா ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி பண்ணுப்பா. எனக்கு என்னமோ இந்த சேலை சென்டிமெண்ட் வேலைக்கு ஆகும்னு தோணுதுப்பா. பேசாம இப்படி பண்ணிட்டா எப்படியே? சாரியில சாரி கேட்டா? சாரியில சாரி கேட்க போறியா? அப்படின்னா என்ன மாப்ள? சாரி முழுக்க சாரி சாரின்னு எழுதி இருந்துச்சுன்னா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ தனம், சாரி முழுக்க 1000 தடவை சாரி சாரின்னு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வைக்க போற பேரு சாரி சாரி. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட சாரியில பிரிண்ட் போடுற இடம் ஒண்ணு இருக்கு. அங்க போய் என் கையால எழுதின மாதிரி அந்த சாரியில சாரின்னு ஒரு 1000 தடவை பிரிண்ட் போட்டுக்கிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்து ஐ எம் சாரி ப்ளீஸ் வாங்கிக்கோ இந்த சாரின்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கிப்பாளா? மாப்ள சூப்பர் ஐடியா மாப்ள. இந்த ஒரு டெக்னிக்கு உலகத்துல உள்ள எல்லா ஆம்பளைக்குமே இந்த சாரி சாரி வந்து தேவைப்படும். இந்த சாரியோட கான்செப்ட் சூப்பர் மாப்ள. இது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் மாப்ள. மாமா சூப்பர் மாமா. சீக்கிரமா இந்த சாரி சாரியை ரெடி பண்ணிடுங்க. அம்பிடுதானே பண்ணிட்டா போச்சு. தம்பி இந்தாப்பா குடிங்க, உடம்பு சூடு தண்ணி. தம்பி முதலாளி வந்துட்டாருப்பா. யோ என்னையா முதலாளி வராருன்னு? அவர் எம்எல்ஏ வேற யாரே அவரு தொகுதியில போய் வேலையை பார்க்க மாட்டாரா? அது இங்கே வந்துட்டு இருக்கான். வணக்கய்யா. யோ என்னைய வேடிக்கை பார்த்துட்டு எடுத்து தலை விடியா? சரிப்பா. சரி இது என்ன தம்பி இது? கால் பெருவிரல்ல ஊத்தி விட்டேன். ஊத்தி விடியா? அக்கா அந்த சிங்கிள் எடுத்துவாங்க. பாருங்க தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணீங்க? என்ன சத்தம்? ஐயோ வலிக்குதே. தம்பி முதலாளி வந்துட்டாரு தம்பி. என்ன சத்தம்? என்ன மாப்ள என்னாச்சு? என்ன மாப்ள இது? என்ன மாப்ள இது? தெரியாம கால் அடிச்சுக்கிட்டேன் மாமா. மாப்ள இவ்வளவு ரத்தம் வருதா மாப்ள? மாப்ள நீங்க வேலையெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் மாப்ள. கொஞ்ச நேரம் வேணா ரெஸ்ட் எடுங்க மாப்ள. இல்ல மாமா இன்னைக்கு லோடு அனுப்பி ஆகணும். அங்க இருந்து போன் பண்ணி லேட் ஆச்சு சத்தம் போடுறாங்க மாமா. நான் வேலையை பாத்துறேன் மாமா. மாப்ள இந்த வேலையை மத்தவங்க பாத்துக்கிட்டு மாப்ள. இல்ல மாமா கஷ்டப்பட்டு உழைச்சாதான் காவியா மனசு மாறும். காவியா மனச ரொம்ப காயப்படுத்திருக்கேன் மாமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரண காயம் தான். நான் பாத்துக்கிறேன் மாமா. மன்னிச்சிருங்க, ஒரு கல்லு உடஞ்சிருச்சு. பரவாயில்ல மாப்ள, இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி மாமா நான் வேலையை பாக்குறேன். சரி மாப்ள, பாத்து மாப்ள. வரேன் மாமா. சரி மாப்ள பாத்து. பரவாயில்ல, இவ்வளவு சீக்கிரம் மாப்ள மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. ஏமஸ்ரீ ஐயா, என் மாப்ள உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாருல? ஆமாங்கய்யா, அவர் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கய்யா. அப்பா கால் பண்றாரு, அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. சொல்லுங்கப்பா. காவியா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? என்னப்பா சொல்றீங்க? மாப்ள திருந்திட்டாருமா. எனக்கு புரியலப்பா. இல்லமா மாப்ள திருந்திட்டாருன்னு சொல்றேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவர் கஷ்டப்பட்டு நம்ம சூழல வேலை பார்க்கறத பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குமா. என்னதான் இருந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வளர்ந்தவரு. நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெயிலையும் புழுதிலையும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னா உன் மனசை மாத்துறதுக்காகவும் உன் மனசை ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் காவியா. வெயிலையும் புழுதிலையும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னா உன் மனசை மாத்துறதுக்காகவும் உன் மனசை ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் காவியா. இப்ப கூட கல்லெல்லாம் கீழே போட்டு அவர் கால் பெருவரல்ல பயங்கர அடிபட்டுச்சுமா. நான் கூட அவரை பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். ஆனா ரெஸ்ட் எடுத்தா லோட அனுப்ப முடியாதுன்னு சொல்லி கல்ல தூக்கிட்டு போறாருமா. இங்க பாருமா, அவருக்கு பொறுப்புணர்ச்சி வந்துருச்சுமா. எனக்கு தெரிஞ்சு நீ அவரோட சேர்ந்து வேலை ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு. நீ யோசித்து நல்ல முடிவாயிடுமா. சரிங்கப்பா. அதுக்குள்ள திருந்திட்டானா? 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. இவன் 28லயே இப்படி வளைஞ்சிட்டான். தனோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னடி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுவுறியா? ஆஹா, நீ இப்பதானே காலேஜ் விட்டு வந்த. வா உனக்கு டீ போட்டு தரமா. இரு, அழுகிறியான்னு கேக்குறல. சொல்லுடி.
நான் வீட்ல இல்லாத நேரம் என்ன நடந்துச்சு சொல்லு. அந்த ஐஸ்வர்யா இருக்காலக்கா, ஆமா அவ என்ன அடிச்சுட்டாக்கா. அந்த ஐஸ்வர்யா இருக்காலக்கா, ஆமா அவ என்ன அடிச்சுட்டா. அடிச்சாளா? ஆமாக்கா. எதுக்கு? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக சென்னைக்கு போயிருந்தாளாம். அவ சென்னை போயிட்டு வரும்போது நானும் அவளும் வெளியில பாத்துக்கிட்டோம். அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து முட்டா குரங்குன்னு சொல்லிருப்ப. மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேள்றி. நீ கூட தான் என்ன பார்த்து பைத்தியம்னு சொன்ன. அதுக்கு நான் உன்ன முட்டா குரங்குன்னு சொல்லி திட்டினேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுல. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது, போடி. ஏய், இந்த ஏய் ஒயின்னு அதட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உன்ன ஏய் என்னடி கை நீனுது? உங்க அக்கா கூட சேர்ந்து இங்க ஒண்ட வந்தவ தானே? வாயும் கையும் நீலச்சு ஒரேடியா இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதை. வா இஷு, நம்ம போலாம்.